நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எதிர்வினை இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுவும் குறிப்பா நாம நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறது நம்மளோட முழு எதிர்காலத்தையே தீர்மானிக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு ஒரு ஆழமான ஆன்மீக நூல்ல இருந்து இந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட செயல்களுக்கும் நம்ம தலைவிதிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த மொத்த தத்துவத்தோட மையமே இந்த ஒரு வரிதான். நீங்க செய்யறது தான் உங்களுக்கு திரும்பி வரும். இது ஏதோ பழமொழி மாதிரி தெரியலாம், ஆனா இந்த ஆன்மீக நூல் சொல்லுது இது ஒரு பிரபஞ்ச விதின்னு. ஒரு பூமராங் மாதிரி தான். நாம என்ன தூக்கி எறிறோமோ அது சுத்திக்கிட்டு கடைசில நம்ம கிட்டயே திரும்பி வந்தே ஆகும். சரி, இந்த பிரபஞ்ச விதிய இன்னும் எளிமையா புரிஞ்சுக்க இந்த நூல் நம்மள ஒரு ரொம்ப அடிப்படையான உறவுக்கு கூட்டிட்டு போகுது. அது என்னன்னா, அம்மா அப்பா பிள்ளைங்க உறவு தான். நம்ம வாழ்க்கையில வர்ற மத்த எல்லா உறவுகளுக்கும் இதுதான் அஸ்திவாரம்னு இந்த நூல் சொல்லுது. இங்க தான் விஷயம் ரொம்பவே தீவிரமாகுது. இத ஒரு அவமதிப்பின் சுழற்சின்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் தன்னோட பெற்றோரை மதிக்காம ரொம்ப மோசமா நடத்துறாரு. கொஞ்ச வருஷம் கழிச்சு அவருக்கும் குழந்தைங்க பிறக்குது. இப்போ என்ன நடக்கும்? அதே அவமரியாதைய அவரோட குழந்தைங்க அவர்கிட்ட காட்டுவாங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிறது இல்ல, இது ஒரு நேரடியான கர்மாவோட தொடர்ச்சின்னு இந்த நூல் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கர்ம விதிக்கு ஆண் பெண்ணுன்னு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு பொண்ணு தன்னோட அம்மாவை மதிக்கலன்னா எதிர்காலத்துல அந்த பொண்ணோட மகளும் அவளை மதிக்க மாட்டா. இந்த பிரபஞ்ச விதி யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காது. இது எல்லாருக்கும் சமந்தான். ஆனா கதை இதோட முடியல. இந்த எதிரொலி நம்ம பிள்ளைங்களுக்கிட்ட மட்டும் நிக்காது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதோட தாக்கம் நம்ம வாழ்க்கையோட இன்னொரு ரொம்ப முக்கியமான இடத்துலயும் எதிரொலிக்குமா? எங்க நினைக்கிறீங்க? நம்மளோட திருமண வாழ்க்கையில தான். சரி, இப்போ ஒரு கேள்வி. கல்யாண வாழ்க்கை ஏன் சிலருக்கு சரியா அமையறதில்ல? ஏன் நிறைய திருமணங்கள்ல பிரச்சனை வருது? பணப்பிரச்சனையா? இல்ல புரிதல் இல்லையா? இப்படி நம்ம நிறைய காரணங்களை யோசிப்போம். ஆனா இந்த நூல் சொல்ற பதில் நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலா இருக்கும். அந்த பதில் என்னன்னா, நாம நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதோட நேரடி விளைவை நம்மளோட திருமண வாழ்க்கையில அனுபவிப்போம். அதாவது நம்ம பார்ட்னர் நம்ம கிட்ட அப்படி நடந்துப்பாங்க. இது எவ்வளோ பெரிய தொடர்பு பாருங்க. ஆனா நம்மள பல பேர் இந்த கவனிக்கிறதே இல்ல. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க உங்க பெற்றோரை மதிக்காத போது ஒரு எதிர்மறை ஆற்றல் உருவாகுது இல்லையா? அந்த ஆற்றல் உங்க கணவர் மூலமாவோ இல்ல மனைவி மூலமாவோ உங்களுக்கே திரும்பி வருது. இத ஒரு தண்டனையா பார்க்காதீங்க. இது பிரபஞ்சம் நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு பாடம். இறைவன் திருமணத்தின் மூலம் அவனுக்கு பாடம் புகட்டுமா அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பரிணாம சுழற்சி. நாம செஞ்ச தப்ப நாமளே உணர்ந்து திருத்திக்க ஒரு வாய்ப்பு. ஓகே, இப்ப விளைவுகள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு கேள்வி வருது. ஏன் ஒருத்தர் இப்படி நடந்துக்கணும்? இந்த தப்பான செயல்களுக்கு பின்னாடி இருக்கிற மூல காரணம் என்ன? வாங்க, அதையும் என்னன்னு பார்க்கலாம். இந்த நூல் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணத்தை தான் சொல்லுது. அந்த வார்த்தை ஆசை. இங்க ஆசைனா ஏதோ சின்ன சின்ன ஆசை இல்ல. தன்னோட கடமை, மரியாதை எல்லாத்தையும் மறந்து தனக்காக மட்டுமே செயல்பட தூண்டுற ஒரு தீராத பற்று. இந்த ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி எல்லா தப்பான காரியங்களுக்கும் எரிபொருள் மாதிரி செயல்படுது. குருநாதர் ரொம்ப எளிமையா சொல்றாரு. உங்க ஆசைக்காகத்தான் நீங்க எல்லாத்தையும் செய்யறீங்க. எப்போ நம்மளோட கடமைகளை தாண்டி நம்மளோட சுயநலமான ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறோமோ அன்னைக்கு நாமளே அந்த கர்ம சக்கரத்தை சுத்தி விட்டுடுறோம். அப்போ இருந்துதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் எதிரொலிக்க ஆரம்பிக்குது. சரி, இப்ப நமக்கு காரணமும் தெரிஞ்சிருச்சு, அதோட விளைவுகளும் தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த நூல் நம்ம முன்னாடி ரெண்டே ரெண்டு வழிகளை வைக்குது. ஒரு நல்ல வழி, ஒரு கெட்ட வழி. இதுல எதை தேர்ந்தெடுக்கணுங்கிற முடிவு ஹோலா நம்ம கையில தான் இருக்கு. இங்க பாருங்க, அந்த ரெண்டு வழிகளையும். ஒன்னு மரியாதையோட பாதை. நீங்க உங்க பெற்றோரை மதிச்சா உங்க பிள்ளைங்க உங்களை மதிப்பாங்க, உங்க வாழ்க்கை துணையும் உங்களை மதிப்பாங்க. மொத்தத்துல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இன்னொரு பக்கம் அவமரியாதையோட பாதை. நீங்க பெற்றோரை மதிக்கலைன்னா உங்க பிள்ளைங்க கிட்ட இருந்தும் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்தும் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. சண்டை, சச்சரவு, மனக்கசப்பு தான் மிஞ்சும். ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா அது நம்ம வாழ்க்கையோட விதியே மாத்துது. ஆக மொத்தத்துல இந்த நூல் நமக்கு சொல்ற முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எதுவுமே தனித்தனி நிகழ்வுகள் இல்ல, எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்டது. குறிப்பா நம்ம பெற்றோர்கிட்ட நாம நடந்துக்கிற விதம், அது ஒரு சுழற்சியோட ஆரம்ப புள்ளி. நாம கொடுக்கற மரியாதை ஒரு நாள் நமக்கே திரும்பி வரும். நம்ம பிள்ளைங்க மூலமாவோ இல்ல நம்ம வாழ்க்கை துணை மூலமாவோ. பிரபஞ்சம் அந்த கணக்கை எப்பவுமே சரியா முடிக்கும். இந்த முழு விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களுடைய செயல்கள் எந்த மாதிரியான எதிரொலிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு? நல்லதையா இல்ல